படத்தோட ஹீரோ எல்லாத்தையும் குட்டியாக மாத்திர ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. சரி ஓகே நான் அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா அது ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. சரி போ அப்படின்ட்டு விட்டுவிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. அப்பன்னு பார்த்தாங்க விளாண்ட சின்ன பசங்க பால் அடிக்காது அந்த மிஷினில் வந்து விழுக அது கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு செமையான ஷாக்கு. சரி நீ இது தெரியாமல் அந்த சின்ன பசங்க என்ன பண்ணிட்டாருங்க, சரி மேலே போய் நம்ம பார்ப்போம் அந்த பால் எடுக்க போகணும்னு போனவனுங்க தெரியாதனமாக அந்த மிஷின் டிடெக்ட் பண்ணி பூரா பிள்ளைங்க குட்டி ஆக்கி விட்டுது. அந்த 4 பசங்களும் குட்டியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எங்கடா அங்கே சோபா வைக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. காணா. இவனுங்களை என்னென்னமோ கற்றுன்னு கத்தி பார்க்குறானுங்க. அவருக்கு கேட்கவே இல்லை. எங்கே போனாங்க பசங்களையும் காணாமன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தெரியாதனமா அவர் பாட்டுக்கு அங்கே என்ன குப்பையாக இருக்குன்னு சொல்லி கூட்டி முறத்தில் அள்ளி குப்பை தொட்டியில் போட்டு விட்டு போயிடுறாரு. இவனு குப்பைக்குள்ளே போய் பயங்கரமாக ஷாக்காகிறானுங்க. அதுக்கடையில் அந்த சோபாவை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ நம்ம மிஷின் வேலை செஞ்சிருச்சா, குழந்தைங்கள வேற காணோம், குப்பையில் அள்ளி போட்டோமோ அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ஒரு வழி அவங்க எப்படியோ தவ்வி விழுந்து குப்பையில் வந்து வெளியே அந்த நாயோட முடியை பிடிச்சிட்டு மேலே வந்துடுறாங்க. அப்போ தெரியாதனமா ஒரு பையன் வேற அவர் சாப்பாட்டில் வேற வந்துடுறான். அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது என்ன நம்ம பசங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை திருப்பி நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சுன்றதான் மீதி கதை.